ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த நிஷா வந்துக்கிட்டு மல்லிகிட்ட அடி வாங்கிறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்சவு போல இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் விஜய்கிட்டையும் மல்லிகிட்டையும் ஏதாச்சும் கிறுக்கு மறுக்கா பேசி அடி வாங்குறதையே துளியில் வச்சுங்கிறா. இதில் அவங்க அப்பா தாங்க ஹைலைட்டு. விஜய்கிட்ட செம்மையாக அசிங்கப்பட்டாலும் அவர் என்றைக்குமே திருந்த மாட்டார். இப்போ என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஜோசியக்காரரை கூப்பிட்டு வராரு. அது எதுக்காகனா அவங்க பேத்தியை எப்படியாச்சும் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் என்ன நல்லதுக்காகவா? அப்படியெல்லாம் இல்லை. அது ஒரு இது வேறு. அவங்க சொசைட்டியில் அவங்கள பற்றி 4 பேர் நல்லா பேசணும், அதுவும் இல்லாமல் அவங்க நல்ல பேர் வாங்கணும் இல்லையா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே இப்போ உள்டாவாக நடக்க போகுது. அது எதுக்காகன்னா, அந்த ஜோசியக்காரர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது என்ன சொன்னாருன்னா, உங்கள் வீட்டோட மகாலட்சுமி அந்த வெண்பா தான் உங்கள் பேத்தி தான். அந்த மகாலட்சுமி நீங்கள் விட்டு வச்சுருக்க வரையும் உங்களுக்கு தான் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டமாக வரப்போகுது. நீங்கள் என்றைக்கு அந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரீங்களோ அப்போ தான் உங்கள் வீட்டுக்கும் சரி உங்களுக்கும் சரி செல்வ செழிப்பு எல்லாமே வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இதுங்க பொறாம பிடிச்சதுங்க. இதுங்க போய் ஒரு பணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இதுங்க என்ன விடவா போகுதுங்க, நமக்கு தானே லாபம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் அந்த விஜயை போட்டு தள்ளிட்டு அவனை ஏதோ ஒன்று பண்ணிட்டோம். அவன் இடத்துல நம்ம போயிடணும். அதுக்கப்புறம் அந்த வெண்பா மனசில் நம்ம இடம் பிடிச்சி எப்படியாச்சும் வெண்பாவை வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடாப்படுறாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போதைக்கு தெரியல. ஏன்னா வந்துக்கிட்டு எப்படியாச்சும் அந்த விஜயை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வெண்பாவை கூட்டு வரணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர மற்றபடி வெண்பா மேலே பாசம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஏன்னா இப்போ ஜோசியர் வேறு சொல்லிட்டார் இல்லையா, அதுக்கு மேலே சொல்லவா வேணும், இதுக்கு மேலே அவனை அடக்கவே முடியாது. இப்போ இதில் என்ன காமெடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க ரொம்ப பெரிய பிரச்சனையில் சிக்கலில் இருக்காங்க. ஆனால் இப்போ போய் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவங்கள வந்து டென்ஷன் பண்ணிடுறது. இதெல்லாம் நல்லாவா இருக்குது சொல்லுங்கள். நான் ஏற்கனவே நீங்கள் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கழுவி ஊற்றிக்கிறாங்க. என்னடா இது, இந்த டைரக்டர் எப்போ பார்த்தாலும் ராஜேஸ்வரிக்கே சொம்பு தூக்கினுக்கிறாரு, ஒருவேளை இப்படியோ அப்படியோன்னு சொல்லிட்டு கண்ணும் காது வச்ச மாதிரி பயங்கரமாக பேசினுக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கே காது கூசுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இவங்க பண்ணுற வேலைக்கு நம்ம தான் கேள்வி வாங்க வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு பக்கம் அசிங்கமாக தான் இருக்குது. ஆனாலும் நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது இல்லையா, இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அங்கே பயங்கரமான பிரச்சனையாக பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே இங்கே தலைகீழாக தான் நடந்திருக்கு. வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது, இந்த சீரியலும் அப்படி தான் இருக்குது. இப்போ அந்த இவளுக்கு வந்து பயங்கரமான அடி விடுது. ஏன்னா அவர்கிட்ட ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்து மல்லி மட்டும் தனியாக இருக்கிற நேரத்தில் வெண்பா குட்டி வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கொடுத்துருக்கா. அடியே யார் நீ வந்து ஏற்கனவே என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிருக்கல, திரும்ப அடி வாங்கிறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. யார் அடிக்கிறது, இனிமேலாம் என் மேலே கை வச்சுன்னு வச்சுக்கோங்க உன் கையை துண்டாக வெட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசியிருந்தா நிஷா. அப்படியே ஏற்கனவே நீ என்கிட்ட அடி வாங்கின்னு போயிருக்க, ஆனால் அதெல்லாம் மறந்துட்ட போல இருக்குது. சரி நீ மறந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீ வெண்பாக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ வெண்பாவோட தலையில் இருக்கு பற்றியா, அதை கூட உன்னால் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா வெண்பா என் குழந்தை, வெண்பா மேலே நான் உயிரே வச்சுருக்கேன். நீ என்ன தான் உன் அக்கா பொண்ணை வந்து உருகி பாசத்தோட அக்கா சித்தின்னு சொல்லிட்டு அவளை வந்து என்ன தான் பாசத்தை கொட்டி வளர்த்தாலும் அவள் உன்னை ஒரு நாள் சித்தின்னு கூட மாட்டா, உங்கள் வீட்டுக்கும் வரமாட்டா. அது தெரிஞ்சும் நீ திரும்ப வர பற்றியா, இது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான். நான் திரும்ப வரேன்னா அந்த குழந்தை மேலே இருக்க பாசத்தினால உன்ன மாதிரி வேஷத்தினால இல்லை, பணத்துக்காக தானே இந்த வீட்டுக்கு நடிக்க வந்த, அப்படிப்பட்ட நீ எல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு முன்னாடி சொன்னேன். உனக்கெல்லாம் இதை பற்றி பேசுறதுக்கே தகுதி இல்லை. நான் எந்த சூழ்நிலையில் எந்த இடத்துல இந்த இடத்துக்கு வந்தேன்னு உனக்கு தெரியுமா, எதுவுமே தெரியாமல் நீ என் மேலே பழி போடுறேன்னா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துல உனக்கு பொலின்னு வைக்கிறாங்க. அப்படியே காது கொயின்னுதுங்க. இந்த சவுண்டு இமயமலையே போய் தொட்டு வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு ஒரு சவுண்டு. பக்கத்தில் யார் நின்றுக்கிறாங்க எதுவுமே தெரில. கண்ணில் வேற ஒரு பக்கம் பிள ரத்தம் வருது. அந்த அளவுக்கு ஓங்கி ஒரு அடி விடுறாங்கன்னா அப்போ எவ்வளோ கோத்தில் இருந்திருப்பாங்க. அப்படியே காதோட ஜவ்வே பிச்சு போல் அந்த அளவுக்கு செம்மையாக அடி விடுது. அதை பார்த்தா நம்ம நிஷாக்கு கண் கலங்கி கிறன்னு நின்றுக்கிறா. அடிப்பாவி என்னடி பண்ண என்ன எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னா, ஒரே அடி பார்த்தியா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு ட்ரைலர் தான். இனிமேலும் வெண்பா வந்து என்கிட்ட பிரிக்க வேணும் ஏதாச்சும் பேசியிருந்துன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் ஓங்கி அடிச்சுன்னு வச்சுக்கோ 1 டன் வெயிட்டெல்லாம் இருக்குது. ஆனால் அதை அடித்தா நீ தாங்க மாட்டியே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மனிதாபிமானத்துக்காக இப்போதைக்கு நான் விடுறேன். ஒழுங்காக திரும்பி பார்க்காம ஓடி போயிடு, திரும்ப இந்த இடத்துக்கு வந்தேன் நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மாட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.